வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தல் இல்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து போ, பாவை இல்லை பாவை தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர். ஹலோ வணக்கம். வணக்கம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு உங்களுடைய ரிசப்ஷன். அப்படியா எஸ். சரி, ரிசப்ஷன் நடக்குதாமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்க ரெண்டு பேரையும் சர்ப்ரைஸ் பண்ணட்டா, கொஞ்சம் கிஃப்ட் கொடுக்கட்டாம்னு அனுப்பி இருக்கிறாங்க. முதலாவது கொஞ்சம் பெருமதியான கிஃப்டை கொடுத்துருவாங்க. சரி, உங்களுக்காக ஒரு தாம்பாள தட்டில் உங்களுக்காக ஒரு 20,000 rupees கேஷ் வச்சு உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யாரா இருக்கும் கெஸ் பண்ணலாம். மாப்பிள்ளை சைடுல இருந்து வந்திருந்தா மாப்பிள்ளை கெஸ் பண்ணலாம். நிறைய பேர் இருப்பாங்க, அதனால வேணாமண்டாது. சரி, பொண்ணு சைடுல இருந்தா யாரா இருக்கும்? வடிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தங்களோட பேரை சொன்னா சந்தோஷமா இருக்கும் இருக்கும். அதுதான் எங்கள் மூலமா அனுப்புவாங்க. இல்லைன்னா இந்த காசை வந்து பேங்க் பண்ணி விட்டுட்டு பேசாம இருந்துருவாங்க. ஜஸ்ட் தங்களோட பேரை நீங்க சொல்றீங்களான்னு பாக்குறது ஆவலா எதிர்பார்ப்போட எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், இந்த இடத்துல தாங்கள் நிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும்னு அனுப்பியிருக்காங்க. அப்ப யாரா இருக்கும்? இது என்ன லவ் மேரேஜ் போல இருக்கு? அப்படியா அரேஞ்ச் மேரேஜா? என்னன்னு சொல்றது, ரெண்டு பேரும் முகத்துலயும் அழகான சிரிப்பு அப்படியே தாண்டவம் ஆடிட்டு இருக்குது. அப்ப நான் நினைச்சேன் ஒருவேளை லவ் மேரேஜ் போல நினைக்கிறேன். அரேஞ்ச் பண்ண பிறகு லவ் ஆயிட்டு அப்படியா? அப்படி போலான் இருக்குது. சரி, யாரா இருக்கும்? மாப்பிள்ளை சைடு நீங்களே சொல்லுங்க. சரி, பொண்ணு சைடு சும்மா ஏதாவது ஒரு பேரும் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டு பேரும் இன்னைக்கு நிக்கிறாங்களெல்லாம் பேச போறாங்க. ஒரு ஆளு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, போய்ப்பாங்க. சரி, நான் ஒரு க்ளூ தரேன். பொண்ணு சைடுல இருந்து வந்திருக்கேன். அப்ப நான் தப்பி நினைனே. எஸ், உங்களோட சைடுல இருந்து தான் வந்திருக்கேன். இது தாம்பாள தட்டை வந்து பொண்ணுண்ட கையில கொடுக்கட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ மாப்பிள்ளைன்ற கையால பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறது நல்லவன்னு நினைக்கிறேன். சரி, எங்கட கையால பொண்ணுக்கு கிஃப்ட் கிடைக்கிறத விட மாப்பிள்ளைன்ற கையால கிடைச்சா நல்லது. யாரா இருக்குது இப்ப சொல்லுங்க. உங்களால முடியும். யூ கேன். ஆசமா இல்ல, நோ, கனடா ஃப்ரம். இன்னொரு பெரிய க்ளூ சொல்லிட்டு கோபி யாரு? சுதர்ஷன். எங்க இருக்கிறாங்க? யார் உங்களுக்கு? அண்ணா. ஐயோ தேங்க்யூ. ஓன் பிரதரா? அண்ணா. சொந்த அண்ணாவா? சொந்த பெரிய மாடம். இன்னைக்கு உங்களுக்கு சுதர்ஷன் அண்ணா தான் கனடால இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பொண்ணுக்கு கொடுக்கட்டாம். தான் இல்லாட்டிக்கும் இந்த தருணத்துல நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணணுமா, தான் நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும், ரொம்ப மிஸ் பண்றாராம் உங்களை எப்படி பார்க்காம. சரி, இது வந்து சுதர்ஷன் அண்ணாக்கு கொடுத்த கிஃப்டா இருந்தாலும் இது வந்து மாப்பிள்ளை கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கா? லைக் ஒரு நல்ல ஒரு ப்ரப்போசல் ஒன்று சொல்லி கொடுத்துருங்களேன் பாபு. சரி, வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக சுதர்ஷன் அண்ணா சார்பாக சொல்லிடுங்க. நீங்க குட்டி பிள்ளை தேங்க்யூ. எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம்? தேங்க்யூ ஸோ மச். சரி, அவங்க இந்த இடத்துல கலந்து கொள்ள முடியாட்டிக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அனுப்பி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இதே சிரிச்ச முகத்தோட உங்களுடைய திருமண வாழ்க்கை 100 ஆண்டு காலங்கள் தொடர்ச்சியாக சிறப்பா இருக்கணும்னு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் சுதர்ஷன் ஃபேமிலி சார்பாகவும் வாழ்த்துக்கள். போயிட்டு வரேன். தேங்க்யூ.